ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோல்டு ஷாப்பிங் விளாக்ஸில் சூப்பரான அழகழகான 18 கேரட் கோல்டு பேங்கிள்ஸ் தாங்க காட்ட போகிறேன். எல்லாமே ரோஸ் ஃபாலிஷ் இருக்குது, ப்ளஸ்ஸு எல்லோ ஃபாலிஷ் இருக்குங்க. நான் கோல்டு ஷாப் விசிட் பண்ண அன்றைக்கி ஒரு கிராமோட ரேட் வந்து 9,210 rupees இருந்துச்சுங்க. 22 கேரட்டோட கோல்டு ரேட்டு. ஆனால் நான் இந்த வீடியோவில் பர்டிகுலராக காட்டியிருக்கிறது எல்லாமே 18 கேரட். நீங்கள் ஷாப் விசிட் பண்ண அன்றைக்கி 18 கேரட் கோல்டு ஒரு கிராமோட ரேட் எவ்வளோ இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ எப்போவுமே 22 கேரட்டுக்கன்னா 18 கேரட் கோல்டு ரேட்டு ஒரு கிராமுக்கு கம்மியாக தான் இருக்கும். அது இல்லாமல் சரவணா ஸ்டோர் எலைட் கோல்டு ஷோரூம் டி நகர் பிரான்ச்சுங்க இது. இங்கே வந்து எப்போவுமே 60 rupees லெஸ் பண்ணிட்டு தான் ஒரு கிராமுக்கு பில்லே போடுறாங்க. சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணிக்காதீங்க. நம்ம பேங்கிள்ஸ் பார்த்துடலாங்க. எவ்வளோ அழகான பேட்டர்னு, பார்க்குறதுக்கு எவ்வளோ டீசெண்டாக கெட்டியாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக சாலிடாக பண்ணியிருக்காங்க, பிளாக் ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்கங்க. இந்த பேர் பாருங்கள், இது தாங்க வேறு லெவல் வேறு லெவல் வேறு லெவலுங்க. எனக்கு அவ்வளோ பிடிச்சி நின்றுச்சுங்க. எனக்கு தெரிஞ்சவருக்கு அந்த காலத்துல எல்லாம் 18 கேரட் கோல்டு தான் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு காலம் ஒரு சில 15-20 இயர்ஸ் இதில் தான் ரொம்ப இப்போ 22 கேரட்டுன்னுட்டு பிரபலமாயிடுச்சு. அதுக்கு முன்னாலெல்லாம் 18 கேரட் 16 கேரட் அப்படி தான் யூஸ் பண்ணியிருந்தோம். அந்த பேங்கிள்ஸ் வேறு லெவலுங்க. நீங்கள் அது மாதிரி 18 கேரட்டு கோல்டு பேங்கிள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பேர் பேங்கிள் வாங்கிக்கோங்க. ஒரு சிஸ்டர் வந்து நேற்று நெக்லீஸு ஹாரம் கலெக்ஷன் போட்டேல்ல, அதுக்கு கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க வேஸ்டேஜ் ஜாஸ்தியாக இருக்குது சிஸ்டர்ன்னுட்டு. ஆமாங்க, ஏன்னா இது ரோஸ் கோல்டு ப்ளஸ்ஸு அந்த ஸ்டோன் ஒர்க் ஃபினிஷிங் 18 கேரட்டுன்னா நம்மளுக்கு பெண்டே ஆகாதுங்க, அவ்வளோ சாலிட்டாக இருக்கும். ப்ளஸ் அது இல்லாமல் நம்மளுக்கு அங்கே கோல்டு ரேட்டு கம்மி பண்ணிட்டு தான் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் இப்போ ஆடி பொறுக்குன்னுட்டு சீசன் இந்த ஆடி மாதம்ல 3ஆம் தேதி வருதுங்க. அன்றைக்கி வந்து ஒரு சவரத்துக்கு 1000 rupees லெஸ் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு பில்லே போடுறாங்க. ஸோ சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. இது ரோஸ் கோல்டு ப்ளஸ்ஸு 18 கேரட் கோல்டுன்னா சாலிட்டாக இருக்கும். அதுக்கு ஒர்க் ஃபினிஷிங்குக்கு அவ்வளோ வேஸ்டேஜ் வரும்னு தான் சொல்லியிருக்காங்க சிஸ்டர்ஸ். நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பெஸ்ட்டுன்னா வாங்கிக்கோங்க. இது எல்லாமே கொஞ்சம் ஃபேன்சி வாரி. இது ஒரு சில மாடல்ஸ் வந்து ட்ரெடிஷ்னல் வேர்டு நான் காட்டியிருக்கேங்க, பார்த்துக்கோங்க. இது எல்லாமே கொஞ்சம் 18% அப்படி இருக்குது. அது ரோஸ் கோல்டு இருக்கிறதுனால அவ்வளோ வேஸ்டேஜ் வருது. ப்ளஸ்ஸு அதுக்கு குட்டி குட்டி சீசர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கங்க. செம்மையான ஸ்டோன்ஸுங்க. அது நார்மல் ஒயிட் ஸ்டோன்ஸ் கிடையாது, அவ்வளோ ஜொலிக்குதுங்க. எங்கே விழுந்துருமான்னுட்டு நம்ம பயப்பட வேண்டியதே இல்லை. எல்லோரும் யூஸ் பண்ணலாம். ஃபேன்சி வேராக யூஸ் பண்ணலாம், நம்ம வந்து காலேஜ் வேறு கேர்ள்ஸும் யூஸ் பண்ணலாம், நம்மவும் யூஸ் பண்ணலாம். இது தலைமுறைக்காக கொடுக்க வேண்டியது ஒரு பேங்கிள்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படியே சாலிட்டாக இருக்குங்க. 18 கேரட் எல்லாமே நம்மளுக்கு அழகான பீசஸ் இருக்கும். ஸோ நம்ம டெய்லி வேர் பண்ணலாம், ரஃப் அண்ட் டஃப்பாக யூஸ் பண்ணலாம். இதில் பாருங்கள் பிளாக் ஸ்டோன்ஸு அண்டு ஒயிட் ஸ்டோன்ஸு கொடுத்துருக்காங்க. நம்ம பிளாக் பீட்ஸ் செட்டு போட்டோன்னா இந்த பேர் பேங்கிள்ஸ் வாங்கினா நம்மளுக்கு அப்படியே சாலிட்டாக இருக்கும். செம்மையாக இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப பர்டிகுலராக பிடிச்ச அந்த ஒரு பீஸுக்கு தான் நான் திருப்பி பார்த்துட்டே இருந்தேன். நீங்களும் 18 கேரட்டில் வாங்கணும், அவ்வளோ வேஸ்டேஜ் இருந்தாலும் பரவாயில்லை, அந்த ஒர்க்குக்கு செமையான அது ஒர்த்து தான் நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பேர் வாங்கிக்கோங்க. இது பாருங்கள், இது எவ்வளோ அழகான பேர் செம்மையாக இருந்துச்சுங்க. ஒயிட் அண்ட் பிளாக் எனாமில் போட்டு சைடு ஃபுல்லாக அந்த ஜர்கான் ஸ்டோன்ஸ் அவ்வளோ ஜொலிக்குதுங்க. நேராக பார்க்கும்போது செம்மையான பீஸுங்க. அது 2 வளையல் கையில் போட்டால் வேறு லெவல் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு காட்டியிருந்தேன் இல்லைங்க, அதுலாமே லைட் வெயிட்டு. இது வந்து நம்மளுக்கு 2 பவுன் 2.25 பவுன்லனே வந்துடுதுங்க. சேம் பேட்டர்ன் தான், கொஞ்சம் மெலிஸாக இருக்குது. இந்த பேட்டர்ன் பாருங்கள், இது ஃபுல்லு அந்த ஸ்டோன் ஒர்க்குக்கே கொடுத்துடலாங்க. எனக்கு தெரிஞ்சவருக்கு அவ்வளோ சாலிடாக இருக்குது, எங்கேயுமே விழுந்துரும்னுட்டு பயப்பட வேண்டியதே இல்லை. அவ்வளோ அழகான பேட்டர்ன்ஸ் எல்லாமே. இந்த பேர் பேங்கிள்ஸ் பாருங்கள், இதில் பிளாக் பீட்ஸு பிளாக் ஸ்டோன்ஸு அண்டு ஒயிட் ஸ்டோன் அங்கங்கே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இது பாருங்கள், ஒரு ஸ்கொயர் டேப்பில் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லு ஒயிட் ஸ்டோன் வரும், அங்கே ப்ளைன் வரும், அங்கே ஒரு 3 ஸ்டோன்ஸ் வருது. பாருங்கள் அந்த ஒர்க் ஃபினிஷிங் பாருங்கள், டைமண்ட் மாதிரியே இருக்குங்க அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே. இந்த ஸ்டோன்ஸ் வச்சு அங்கே அவங்க வச்சு அந்த மாடல் ரெடி பண்ணுறதுக்கே அவ்வளோ வேஸ்டேஜ் இருக்கும் போல். இது வந்து ஒரு ஸ்கொயர் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. பேபி பிங்க் கலர் ஸ்டோன் மாதிரி வருது, அப்புறமா ஒயிட் ஸ்டோன் மாதிரி வருது. இந்த ஸ்டார் பேட்டர்னில் வருதுங்க இந்த பேங்கில்.
இதுவுமே ஒரு ட்ரெண்டியான பேட்டர்ன்ஸ் தான். நம்ம ஜீன் எல்லாம் போட்டால், சுடிதார் போட்டால், பட்டு புடவை போட்டால் கூட போட்டுக்கலாங்க. எனக்கு தெரிஞ்சவருக்கு அவ்வளோ அழகான பேட்டர்ன்ஸு எல்லாமே சூப்பராக இருக்குது மாடல். இது பாருங்கள், கொஞ்சம் பெண்டான மாதிரி எஸ் டைப்பில் 2 லைன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லு ஸ்டோன்ஸ் வரும், ப்ளஸ்ஸு ப்ளெயின் கோல்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அங்கங்கே ஃப்ளவர் மாதிரி வரும், அந்த ஃப்ளவருக்குள்ளே ஒரு ஸ்டோன் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. இது ஒரு அழகான ட்ரெண்டியான பேட்டர்ன் தான். அடுத்தது இந்த பேர் பாருங்கள், இது 3 பவுன் கிட்ட இருக்குது. இதுவுமே ஸ்டோன்ஸ் வச்சு ஜன்னல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டார் ஃப்ளவர் பேட்டர்ன் வருது, மேலே உள்ளே வந்து ரவுண்டு மாதிரியே வருது. நீங்கள் நல்லா ஒத்தி பார்த்தா தெரியுது அந்த ஒர்க் ஃபினிஷிங் பாருங்கள். நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்க, இந்த பேர் பேங்கிள் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 4 பவுன் இருக்குங்க, 3 பவுன் இருக்குங்க, சாரி 24 கிராம் இருக்குது, 3 பவுன் இருக்குது. அப்பா இதுக்கு எஸ்டிமேஷன் போட்டு கொடுங்க ப்ரோன்னு சொல்லியிருந்தேன். அவங்க போட்டிருந்தாங்க. நான் கிட்ட இந்த ஒரு வாட்டி காட்டுறேன் பாருங்கள். அதோட ஒர்க் ஃபினிஷிங்கு, அந்த சாலிட்டான பேங்கிள் சேம் அதோட அந்த ஸ்டோன்ஸ் தாங்க வேறு லெவலு. எல்லா கலர் தெரியுதுங்க அதில், க்ரீனு ப்ளூ பிங்க் ஷேடு அப்படியே டைமண்ட் மாதிரி ஜொலுக்குதுங்க பாருங்கள். அதை நான் எஸ்டிமேஷன் போட்டு காட்டிருக்கேன். 2,30,000 ஆகுதுங்க இந்த பேர் பேங்கிள்ஸு. உங்களுக்கு வேணுமன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு வர்த்தன்னு தோணிடுச்சேன்னா வாங்கிக்கோங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதுக்கு தான் அது ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து நின்றேன். ஆனால் வேஸ்டேஜ் அவ்வளோ இருக்கும்போது பக்கம்தான் ஆகுது எனக்கு. ஆனாலும் நம்மளுக்கு அந்த அழகான பேங்கிள் வேணுமன்னா அவ்வளோ வேஸ்டேஜ் வச்சு தான் வாங்கணும். எனக்கு பிடிச்சிருக்கு பர்சனலாக. இது மாதிரி பேட்டர்ன்ஸ் பேங்கிள்ஸ் கூட இருக்குங்க. சாலிட்டான பேங்கிள் 48 கிராம்ஸ் கிட்ட இருக்குங்க. கெட்டியாக ஒரு ரோடியம் பாலிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு சிங்கிள் பேங்கிள் போட்டாலே போதுங்க, கை ஃபில் ஆகுது அப்படி. இந்த பேங்கிள்ஸ்க்கெல்லாம் 12% இருக்குங்க வேஸ்டேஜ். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பேட்டர்ன். ஒரு பேங்கிள் உள்ள சாலிட்டாக க்ளோசிங் இருக்குங்க, சாஃப்டாக இருக்குது. இதெல்லாம் சிங்கிள் பேங்கிள் போட்டுக்கிட்டு இந்த லெஃப்ட் ஹேண்டில் வாட்சி போடுற மாதிரி பேட்டர்ன் கெட்டியாக இருக்குங்க. 52 கிராம்ஸ் கிட்ட 7 பவுன் ஒரு பேங்கிளே வருதுன்னா அப்போ எவ்வளோ சாலிட்டாக இருக்கும்னு பார்த்துக்கோங்க. இங்கே 24, 22, 26 எல்லா பேங்கிள்ஸும் அவைலபிள் இருக்குங்க சைஸு. உங்களுக்கு வேணுமன்னா நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து கொடுத்தீங்கன்னா அவங்க 20 டேஸில் உங்களுக்கு உங்கள் சைஸுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஆர்டர் எடுத்து பண்ணி கொடுக்குறான்னு சொல்லியிருக்காங்கங்க. எந்த பேர் பேங்கிள்ஸாக இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்தது இது 4 பேங்கிள் 5 பவுன் கிட்ட இருக்குங்க. இதுக்கு உள்ளே இருக்கிறது ரெட் கலர் ஸ்டோன், மெரூனும் ரெட்டு சேர்ந்த மாதிரி ஒரு பேட்டர்ன். இதெல்லாம் ஒரு ட்ரெடிஷ்னல் மாடல் தாங்க, சாலிடாக இருக்கும், ஸ்டோன் எதுவும் விளையாது. இது க்ரீன் கலரு, இது வந்து நேவி ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது இல்லைங்க. அந்த காலத்துலலாம் போடுவாங்க இந்த பேட்டர்ன்ஸு. நடுவில் வந்து நம்ம ப்ளைன் பேங்கிள்ஸ் போட்டால் லுக் அழகாக இருக்கும். இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிற பேங்கிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எந்த பேங்கிள் பர்டிகுலராக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், சரிங்களா? இந்த பேங்கிள் பாருங்கள், எவ்வளோ அழகான பிங்க் கலர் ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. அப்போ அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. 66 கிராம் ஒரு பேங்கில் 2 பவுன் 1 கிராம் மேலே இருக்குது. நான் எல்லா பேங்கிள்ஸோட வெயிட்டு 200 கிராம் ஏறி இருக்கலாம், 100 கிராம் இறங்கிருக்கலாம், அப்படி தான். ஆனால் நான் அப்படியே ஒரு பொதுவாக போட்டிருக்கேங்க. எல்லாவோட பேங்கிள்ஸ்க்கு கொஞ்சம் ஏறி இருக்கலாம், இறங்கிருக்கலாம், சரிங்களா? நான் ரவுண்ட் ஃபிகர் மாதிரி போட்டிருக்கேன். வேஸ்டேஜோடு நான் போட்டிருக்கேன். இந்த பேங்கிள்ஸ் கலெக்ஷன் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்குள்ளே வந்த உடனே கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு பிடிச்ச பேங்கிளோடு நான் எண்ட் பண்ணிக்கிறேன். பாய்.